உடம்பு வந்து நம்மளுடைய இயல்பு தன்மைக்கு மாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோவாக போயிட்டாலே உடம்புல எந்த வியாதியுமே இருக்காது. ஒரு நாளைக்கு முன்னாடி பின்னாடி சைடில் துணி துவைச்சி முதுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம உடம்பை வளைச்சி செயல்படுத்திக்கிட்டோம். நமக்காக ஒரு 1/2 hour அல்லது ஷார்ட்டாக ஒரு ஆசனங்கள் என்னால் செய்ய முடியல, ஒரு பெட்ரிட்டனாக இருக்காங்க அப்படின்னா முத்ராஸ், அப்படி இல்லைன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ், எல்லாத்துக்குமே ஈவனாக வந்து அதற்குரிய பயன்கள் இருக்குது. மொத்தம் 87 லட்சம் ஆசனங்கள் இருக்குது. அதில் நம்ம எப்படியாவது நம்ம உடம்புல இருக்க இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து எப்படி அந்த காலத்துல இந்த காலத்துல அஞ்சரை பெட்டியில் இருக்கிற சாமானை வச்சு நம்ம அரிசி உணவு சமைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புடைய மூச்சு பயிற்சியில் இருந்தோம், நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் இருந்தோம், நம்ம உடம்புல நச்சுத்தன்மைகள் தேங்கி இருக்கிறதுனால தான் அந்த கழிவுகள் தேங்கி இருக்கிறதா வியாதிகளாக வருது. அந்த வியாதிகள் வராமல் இருக்கணும்னா நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா, அது வெளியே வந்து சாதாரணமா இதுக்கு வந்து பஸ்ட் காமிப்பாங்க. நல்லா மூச்சு நான் சாம்பிள் தான் செய்யறேன். இது மாதிரி நம்ம 7, 14, 21 அப்படி செஞ்சுருக்கோம். கபால பதிங்கிறது மண்டை கூட்டில் இருக்கக்கூடிய நீர் நம்ம தலை குளிச்சா வருது. அது நல்லா மூச்சு நல்லா எழுத்து 2 மூக்கு வழியே ஃபோர்ஸாக விடணும். அப்படின்னு செய்யும்போது நம்ம அந்த காதுல நீர் போட்டுக்கிறது அதெல்லாம் வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் மூச்சு இது வந்து ஒவ்வொரு ஆசனங்களை பதஞ்சலி முனிவர் வந்து இதுவும் கபாலபதி தான். அது ஒவ்வொரு வகையாக செய்வாங்க. நம்ம யோகாவின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா அது பதஞ்சலி முனிவர் தான். அவர் சொல்ற கபாலபதி இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ராஜயோகத்தில் சொல்லக்கூடிய கபாலபதி ஒரே 2 மூக்கு வழியை மூச்சு எடுத்து மூச்சு விடுறது. அந்த மூச்சு பயிற்சி அப்புறம் நல்லா வச்சுட்டு நிறைய பில்லியன் கணக்கில் காட்டு அறைகள் இருக்குது. அது போதுமான அளவு யாரும் நம்ம மூச்சு எடுத்து விடுறதில்லை. இது செய்யும் போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்குரிய சக்திகள் கிடைக்கும். முத்ராசன் சொல்லும்போது அதை மூச்சு பயிற்சி நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷன் கொடுத்தேன். முத்ராசன் சொல்லும்போது இது வந்து நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5மே நம்ம உடம்புல இருக்கு. நமக்கு நீர் சத்து தேவை. நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், நாக்கு வரைக்கும் போச்சு, இல்லைன்னா ட்ரைனஸ் நம்ம ஸ்கின்ல ட்ரையாக இருக்கு அப்படின்னா இப்படி இந்த சீட் வந்து இந்த கட்டவர்கள் வந்து இந்த சுண்டவர்கள் அதே மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு 10 minutes மேலே பார்த்து கீழே பார்க்கக்கூடாது, மேலே பார்த்து வச்சுட்டோம்னா இது பேர் நீர் முத்திரை. நம்ம போதுமான அளவு சத்து நீர் சத்து குறைச்சி இருக்கிறதோ இல்லை தேவையான மாதிரி இருக்கிறதோ அந்த நேரத்தில் தேவையான நீர் கிடைக்கும். சில பேருக்கு இந்த மருந்து மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட இதில் செஞ்சு பார்க்கும்போது நல்ல ஒரு 21 நாள் செய்யும்போது செய்யணும். அடுத்து நிலத்தில் வந்து எல்லா நம்ம 1008 விட்டமின் மாத்திரை கலக்கலராக போடணும். அதெல்லாம் இப்படி உட்காந்து இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே நமக்கு தேவையான விட்டமின் சாப்பிட்டே கிடைச்சிடும். நீர், நிலம், அடுத்து ஆகாயம். ஆகாயம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய முத்திரைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது காதில் சில பேருக்கு ஏதாவது சவுண்ட் கேட்குற மாதிரி, காதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அப்படின்னா இந்த முத்ராசனம் பயன்படுத்தும் போது அது வந்து பண்ணிக்கணும். இது மனசினுடைய என்ன ஓட்டம் பதட்டம், நம்ம அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு காற்று உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் வாதப்பித்த கபத்தில் அந்த பித்தத்தை வந்து காற்று கிளப்பிடும் போது உடம்புல வியாதிகள் நிறைய வருது. அப்போ வந்து இந்த விரலை வந்து இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தோம்னா நம்ம அமைக்கணும், அந்த எண்ணெய் ஓட்டங்கள் அமைக்கப்படும். இது வந்து சின்முத்ரான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாலும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இது கிடைக்கும். அதாவது ஆன்மா வந்து எப்படி இப்படி வந்து கடவுள் வந்து இப்படி நம்ம தொடரும் அவருக்கு சரணாகதி அடைகிற மாதிரி தியானம் பண்ணுறது சொல்லி முத்ராசனம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு வார்ம்-அப் அப்படின்னா நல்ல ஒரு கையை ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. அப்புறம் யாரையாவது கோபமாக நினச்சிட்டு இந்த 5 வரையும் நல்லா கிராக்லெஸ் ஆன்டி கிராக்லெஸ் எடுத்து அப்புறம் இந்த மணிக்கு ரெஸ்ட்டு மட்டும் பண்ணுறது. அப்புறம் இப்படி முன்னாடி வார்ம்-அப் இப்படி பண்ணுறது. அப்புறம் இப்படி ஷோல்டர் இதில் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிப்பான உடம்பு வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக ஃப்ளெக்சிபிலிட்டியாக வரும். அப்புறம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது ஒன்றாவது நம்ம செய்யணும். எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறது இல்லையோ அதே மாதிரி இது வந்து மூலாதார சக்கரை ஆக்டிவேட். அதுக்கப்புறம் இந்த விஷயம் இது எதுவுமே செய்ய முடியல. அட்லீஸ்ட் நான் சொல்ற வகையில் எதையாவது ஒன்று செஞ்சீங்கனாலே நம்ம உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து 7 ஆதார சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனாதரம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்வரம் 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து அட் ப்ரெசென்ட் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா ஒர்க் பண்ணோம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய எதிர்கள் திறமையாக இருக்கும். அப்புறம் இந்த வாரத்துக்கு சமமான திறனுக்கு வரும்னா இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய
யோகா. அவங்களாம் ஒரு 500 செய்ய சொல்றாங்க. எவ்வளோ அவருக்கு பேக் சைடில் அந்த காற்று சொல்ற ஹார்மோன் சொல்றதுக்கு சரியான இருக்கிறதுக்கு பேக் சைடில் அந்த கால் எப்படி காலம் அடிப்படணும். அப்போ சைடில் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 200 800 அப்படி செய்யும்போது அந்த ஆசனங்கள் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் பிரைன் யோகா வந்து 1 2 1 2 1 2 அப்போ 1 2 1 2 1 2 அப்புறம் இப்படி செய்யும்போது பசங்க அது தோப்புதாங்க. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நான் நஞ்சல் பற்றி சொன்னோமோ அது மாதிரி பிள்ளையாருக்கு தோப்புதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாரும் பண்ணதில்லை. பட் ஃபாரினர்ஸ் வந்து இது வந்து நாக்கு வந்து உள்நாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி மேலே நின்றுக்கிறோம். அப்படி செய்து அதே மாதிரி 7 14 21 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்டிவேட் ஆகும். இது 7 அப்புறம் இப்படி நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக முட்டி வந்து ஜஸ்ட் வர மாதிரி சூரிய நமஸ்காரம் ஆசனத்திலே சிறந்தது சூரிய நமஸ்காரம். இந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே நம்ம 12 ஆசனங்கள் செஞ்சதுக்கு சமம். அடுத்த நிலைக்கு அப்போதான் ஒரு சுற்று முடியும். இந்த காலில் செஞ்சு அந்த காலில் செஞ்சாதான் ஒரு சுற்று முடியும். பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான இடர்பாடுகளும் ஆஃப்டர் புஸ்தகமும் முன்னாடி புஸ்தகமும் உடல் எடை குறையிறதுக்கும் இன்னைக்கு சினிஸ்டாருக்கு கூட வேற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இது 100 பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு சூரிய நமஸ்காரம். அது பண்ணும்போது நம்ம உடம்பு எடை இருக்கும். அதுக்கப்புறமா இது பேர் வஜ்ராசனம் பேர். இந்த முஸ்லீம்ஸ் தான் எவ்வளோதான் அந்த எண்ணெய் சாப்பிட்டாங்கனாலும் அவங்க இந்த முட்டி வந்து இந்த தரையில் படும்போது டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ செரிமான தன்மை அதிகமாகிடும். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த ஆசனம் மட்டும்தான். மற்ற ஆசனங்கள் வந்து வயிறு வந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் செய்யணும். பட் இந்த ஆசனம் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அது முடிச்சு வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இது பேர் வந்து வாழ வஜ்ராசனம் பேர். இது செய்யும்போது சுகர் பிரச்சனை வராது. வராமவங்களுக்கு வராது, வந்தவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. மணிப்பூர் சக்கரம் இதனால ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அடி வயிறு மூலாதார சக்கரம் இது எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சக்கரத்தில் ஏதாவது பிளாக் இருந்தாலும் வரும். அதை சரி பண்றதுக்கு இந்த பக்கம் எத்தனை கவுண்ட் செய்யணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் தொடர்பு உண்டு. அந்த சக்கரம் சரியா ஆக்டிவேட் ஆகிட்டாலே அதுல இருந்து விடுபடலாம். இது வந்து மெயினாக வந்து சுகர் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அத்தனையும் மணிப்பூரக சக்கரை ஆக்டிவேட் ஆகும். செரிமான கோளாறுகள் எங்க இருக்கும் நிறைய செய்யலாம். நான் டைம் தள்ளி கொஞ்சமாக செய்யலாம். அடுத்தது இன்னும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா தனுராசனம். இது தனுராசனம் இல்லைப்பா, சக்கராசனம். சாரி, சக்கராசனம். இது பின்னாடி முதுகு வளைஞ்சிட்டா முன்னாடி ஒரு வளையும். அதுக்கு தான் இப்போ வந்து நவாசனம் படகு. தனுராசனத்துக்கு வில்லு மாதிரி வளைகிறது. பசங்க குதிரை ஆடுல பாலாசனம் செய்யும்போது நல்லா இருக்குங்க. மற்ற வயிறு மற்ற உடல் பகுதி குறைவுன்னா இந்த ஜிம்மில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உயிர்காட்டை வச்சுட்டு வயிறு
ப்ரெஷரில் இந்த 2 கையும் காலுக்கு சமானம், இந்த 2 விரலும் கைகளுக்கு சமானம். இது தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் உள்ள பகுதி எப்படி ரிமோட் கண்ட்ரோலாக வந்து இது வயிறு பகுதி. அது மாதிரி கால்லையும் நம்ம இந்த 2 இதுலேயும் வந்து இப்படி மேலே இல்லை, அதே மாதிரி இந்த ஃபிங்கர் அடுத்த வரது, அடுத்த ஃபிங்கர் இந்த வரைக்கும். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். நெக்கு நம்ம அது மாதிரி கொஞ்சமாக நெய்க்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அது ஓட்டுறது நல்லா தூக்கம் நல்லா வரும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் இப்படி கீழே அப்படி வச்சுட்டு இப்படி முன்னாடி பின்னாடி. அப்புறம் எப்பயுமே கால் வந்து இது இன்னொரு காற்று, ரெட்டைக்கால் வந்து இன்னொரு காற்று. ஸோ கீழேருந்து மேலே போகணும், கண்டிப்பாக மேலேருந்து கீழே போகக்கூடாது, ஏன்னா கீழேருந்து ரத்த ஓட்டம் போகும். அப்புறம் இந்த ஹிப்பு சரியாகிறதுக்கு இது வச்சு நல்லா அதே மாதிரி இந்த கால் இந்த 2 விரலுக்கு கட்டை வரது, இந்த 2 விரலுக்கு காலுக்கு இது கிட்னி எல்லா உறுப்பினுடைய பார்ட்ஸு இந்த சுவிட்சும் இங்கே தான் இருக்கணும். கால் கையில் தான் இருக்கணும். மூச்சுகள் இந்த கீழே ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக காலில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி கீழேருந்து மேலே. அப்புறம் இது வந்து யூட்ரஸ் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் கீழே வந்து அந்த 4 விரல் ஆகும். அப்புறம் இந்த சைடு வச்சு பண்ணிட்டு அப்புறம் இந்த சைடு அப்புறம் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஆசனங்கிறது இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த யூட்ரஸில் அந்த இதுக்கும் நல்லா பிடிச்சி பட்டர்ஃப்ளை ஆசனம் எவ்வளோ கவர் செய்யணும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அந்த பிரச்சனை இல்லாமல் உதாரண அந்த மேல் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய மேல் சுவர் கடிமம் இல்லாமல் அதை வந்து செய்யணும். என்ன ஆசனம் தெரியல, அதை வந்து ஜாலியாக மெடிடேஷன் நல்லா பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதோட ஆழ்ந்த மூச்சு எடுக்கும்போது உள்ளங்காலில் நம்ம மனசு அப்புறம் இந்த சைடு இப்படி அப்படி முடியலைன்னா இந்த செவ்வறு மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி வச்சுட்டு இப்படி கான் பண்ணி இந்த கால் வந்து அந்த சைடு மாறிடும்.